கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலும் கடந்து வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள், உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். சூமில் இணைந்திருக்கிற பிள்ளைகள், யூடியூப்பில் இணைந்து ஆராதிக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம நடுவில் வருகை தந்திருக்கிற அன்பு போதகர் பாஸ்டர் பால் உரேஷ்குமார் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மில் பலருக்கு அவர்கள் புதிது அல்ல, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அறிமுகமானவர்கள். சென்னை பட்டணத்திலே ஆமேன் மினிஸ்ட்ரி அதனுடைய ஃபவுண்டர். ஒரு மகிமையான ஆலயம். கர்த்தர் இன்னும் பல தேசங்களில் அன்பு தாசனை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு அவர்கள் நம்முடைய நடுவில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்களை இயேசுவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி நல்ல கரத்தை உற்சாகமாக தட்டி ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்னம் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறது. அவர் துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிறவர். 7 குத்து விளக்கின் மத்தியில உலாவுகிறவர். இந்த வருஷத்தின் முதலாவது ஹல்லேலூயா விசேஷமான இந்த கூடுகையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகள். உங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களை உயர்த்தும்படியாய், உங்கள் மீது தமது ஆவியை ஊற்றும்படியாய், உங்களை விடுவிக்கும்படியாய், ஒரு புது அபிஷேகத்தை ஊற்றும்படியாய், வரங்கள் வல்லமையால் நிரப்பும்படியாய் கர்த்தருடைய ஆவியான உங்களை கொண்டு வந்த கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் வாய்களை திறந்த நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது, ஒருவராய் பெரிய காரியங்களும் அதிசயங்களும் செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இன்று இரவு மகிமையா சாலமோன் மணிமண்டபத்தில் இறங்கி வந்த அந்த மகிமையின் மேகம் இன்று இரவு கர்த்தர் உங்கள் மீது அளவற்ற அன்பினாலும் அளவற்ற அபிஷேகத்தினாலும் அளவற்ற கிருபையினாலும் உன் பாத்திரத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தாகம் உள்ளவன் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இன்று இரவு ஊற்றிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகளே, நீ எழும்பி பிரகாசிக்கிற நாட்கள் வந்துவிட்டது. உன்னை கொண்டு கர்த்தர் புதிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீ எதை இழந்து போனாயோ, நீ எதை விட்டு விட்டாயோ, கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே வந்த கர்த்தர் இன்று இரவு உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இதோ என் சந்ததி என்று சொல்லி, என் ஜனங்கள் என்று சொல்லி தமது மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் ஒருவரை பெரிய காரியங்களை செய்கிறவர், சீயோனின் ராஜா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சகலத்தின் வல்லமை ஆவியானவர் இப்போது கடந்து வருவாராக. ஓரி பாபா பலதரப ஷபலதரப பலதரப ரிமமலதரமனதி ஹோரப ஷதரபதியா. பெற்றுக்கொள். உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ரபலதரம நதி ஹோரப. உன் கிருபை புது கிருபை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஓ ரமனதரப ஷதரலதியா ரிபல குரபலதரப ஷந்தே ரபல துரப ஷந்தே. ஐயா வாழ்க, நீர் வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நீர் வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஒரு தாய் தேற்றுவது போல் எந்த நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் எந்த நேசர் தேற்றுவார். எங்கள் அப்பா பிதாவே அன்பான அருமை ரட்சகரை சொல்லுவோம். ஆவியானவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் அப்பா பிதாவே, we worship you Lord. அருமை ரட்சகரை உம்மை வரவேற்கிறோம். ஆவியானவரே, வானத்தையும் பூமியும் படைத்த பரிசுத்த பிதாவே, சகல நாமத்திற்கு மேலான நாமத்தை உம்முடைய குமாரனாக இயேசுக்கு கொடுத்தவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இன்றைக்கு உம்முடைய சமூகத்துக்கு ஓடோடி வந்திருக்கிறோம். ஒரு மனிதனை பார்க்கவோ, ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்க அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்க எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நாங்கள் அர்ப்பணித்து சமூகத்தை நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சந்ததி
சந்ததி சந்ததியாய் உம்முடைய ஜனங்களோடு உடன்படிக்கை செய்து பேசுகிற எங்கள் தேவ ஆவியானவர் இன்றைக்கு உம்முடைய வார்த்தை அதிகாரத்தோட வல்லமையோட புறப்பட்டு வருவதாக. எங்களுக்கு வேண்டிய பரலோக மன்னாவை ஆண்டவர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர், இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவள் குடும்பத்தினுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பீராக. வேலைக்கு போகிற ஒவ்வொரு சகோதரருடைய துணைவியார் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த சபை பழகி பெருகட்டும் ஆண்டவரே. நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். எல்லாம் துதிகன மகிமை எல்லாம் படைத்த உருவாக்கின வரப்போகிற எங்கள் ஆண்டவராக இயேசுக்கே செலுத்துகிறோம். கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா உற்சாகமா? முதலாவது இந்த வாய்ப்பு கொடுத்த என் ஆண்டவருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். அதன் பிறகு அன்பு போதகர் ஐயா அவர்கள், நான் பஹ்ரைன் தேசம் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது அன்போட அழைப்பு கொடுத்து இந்த விசேஷத்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படியாய் அழைப்பு கொடுத்த அவரையும் உடைய குடும்பத்தாரையும் சபை மக்களையும் இயேசுவின் நாமத்தினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எப்பொழுதெல்லாம் நாம் தேவ சமூகத்துக்கு வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆத்துமா அவர் மீது சார்ந்திருக்கிறது. நம்முடைய கண்கள் அவர் மீது நோக்கமா இருக்கிறது. நம்முடைய இருதயமோ அவரை நேசிக்கிறபடினாலே என்னதான் நமக்கு கடினமான வேலைகள் இருந்தாலும், அநேக தேவைகள் இருந்தாலும், சோர்வுகள் இருந்தாலும் தேவ சமூகத்தை விட்டு விடக்கூடாது என்று சொல்லி நீங்கள் ஆவலோடு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். இங்கிருந்து நீங்கள் போகும்போது வந்த வண்ணமகள்ல நீங்கள் எதை எதிர்பார்த்து தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்களோ உங்கள் ஆண்டவர், உங்கள் தகப்பன், நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லேவியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்க கேட்போம். லேவி ஆகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த சபையை பார்த்து, இங்க இருக்கிற விசுவாசிகளை பார்த்து, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலகவும் பெருகவும் பண்ணி. இந்த வருஷம் உங்களை கர்த்தர் பலகவும் பெருகவும் செய்ய போகிறார். உங்களோட ஒரு உடன்படிக்கை செய்து நீங்க போகிற இடமெல்லாம் உங்களோட இருந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நீங்கள் எதெல்லாம் விண்ணப்பத்தோட தேவ சமூகத்துல காத்திருந்து 2024 எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், ஒரு ஜெயம் இருக்க வேண்டும், ஒரு விடுதலை இருக்க வேண்டும், ஒரு சமாதானம் இருக்க வேண்டும், ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருந்து ஜெபித்திருக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இன்று முதல் கொண்டு உங்களை விசேஷமாய் நடத்த போகிறார். 7 விதமான காரியங்களை குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அவர் யார் மீது கண்ணோக்கமா இருக்கிறார்? இரண்டாவது, அவர் யாரை பலகி பெருக செய்கிறார்? 7 என்று சொன்னாலே பூரணம். இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பூரணமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சொல்லி நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். முதலாவது குறிப்பு, கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12-17 வசனங்களிலே ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஈசாக்கு யார் என்று சொன்னால், அவருடைய தகப்பனோ விசுவாச தந்தை என்று அழைக்கப்பட்டவர். அவர் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் விசுவாசத்தினாலே வாழ்ந்தார். கர்த்தர் அவரை வெறுமையாய் அழைத்து ஒரு பெருங்கூட்டமாய் மாற்ற வேண்டும் என்பதே தேவ சித்தமாய் இருந்தது. நீங்களும் கூட விசுவாசத்தினாலே இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டீர்கள். விசுவாசத்தினாலே இன்றைக்கு இந்த தூர தேசத்துல பிழைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை சில பேர் சொல்லலாம், ஐயா இந்த இடத்துல நான் ரொம்ப வருஷமா வேலை செய்யறேன், ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய விசாவை நான் ரினியூல் பண்ணணும், ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு அநேக காரியங்கள், எதிர்ப்புகள், அநேக காரியங்கள் என்னுடைய வேலையில உண்டாக்குறது. ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், என்னை அழைத்து கொண்டு வந்த தேவன் உண்மை உள்ளவர், அந்த தேவ சித்தம் நிறைவேறும் வரவும் என்னை ஒருபோதும் யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருதயத்திலே ஆழமாய் இருக்கிறது. அதே விசுவாசம் தான் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. அவர் வயதான பின்பும் கூட கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி காத்திருந்த போது ஈசாக்கு என்ற ஒரு
மகனை கர்த்தர் கொடுத்தார். இந்த ஈசாக்கு வளர்ந்த விதமே விசுவாசத்தினாலே வளர்ந்தார். நாம் ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அற்புதமான ஒரு ஆவிக்குரிய இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இங்க நாங்கள் போதிக்கிற காரியம் என்னன்னா விசுவாசம். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். நீங்கள் விசுவாசத்திலே வளர வேண்டும். எது இருந்தாலும் கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு கொடுப்பார். உங்களுக்கு முன்பாக எதிர்மாறா இருந்தாலும் நீங்க நம்பணும், எனக்காக காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். அந்த விசுவாசத்துல நீங்க வளரும் போதுதான் நீங்கள் எதிர்பார்க்காத காரியத்தெல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்து கொடுப்பார். இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவருக்கு முன்பாக வறண்ட நிலம் காணப்படுகிறது. வாழ்வாதாரத்திற்கு இடமே இல்லை. தன் குடும்பத்தோடு அவர் சிந்திக்கிறார், இந்த தேசத்தை விட்டு நாம் போய் விடலாம். ஒருவேளை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களுடைய வருமானம் ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் இருக்கலாம். ஆனா நீங்க வீட்டுல இருக்கிற அந்த வாடகையே அதிகமா போகிறது. பெட்ரோல் தேவைகள், பிள்ளைகளுடைய படிப்பு, இப்படி பல பிரச்சனைகள், இஎம்ஐ காரியங்கள், இப்படி பல பிரச்சனைகள் உங்க சிந்தையில ஓடிக்கொண்டிருக்கும். சில பேர் நீங்க நினைக்கலாம், கொஞ்ச நாள் இருந்து நம்ம சம்பாதிச்சு ஊர்ல போய் ஒரு கடை வச்சியோ ஒரு பிசினஸ் பண்ணியோ பொழைச்சிக்கலாம். எதுக்காக நம்ம இங்க கஷ்டப்படணும், எதுக்காக வேதனைப்படணும்? 6 மாசம் குளிரா இருக்கு, 6 மாசம் வெயிலா இருக்கு, ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இங்க யாரும் நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. ஒருவேளை இப்படிப்பட்ட கவலையோட, இப்படிப்பட்ட ஒரு துக்கத்தோட, இப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு சிந்தை இருக்கலாம், thank you Lord, நம்ம சொந்த இடத்துக்கே போயிடலாம், சொந்த ஊருக்கே போயிடலாம். இப்படிதான் ஈசாக்கும் நினைத்தான். வாழவே முடியாது, இது ஒரு வறண்ட நிலம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ எங்கும் போகாத மகனே, நீ எங்கும் போகாதே, இதே தேசத்தில் இரு, இதே தேசத்தில் இரு, உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன். அந்த வார்த்தையை அவன் பிடித்துக் கொள்ளுகிறான், அந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுகிறான், அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுகிறான். நீங்களும் கூட கர்த்தர் உங்களோட கூட பேசும்போது, வசனத்தின் மூலமாய் பேசும்போது, வார்த்தையின் மூலமாய் பேசும்போது, ஊழியக்காரங்கள் மூலமாய் பேசும்போது அதை நீங்கள் பிடித்துக் கொண்டு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இது எனக்காக நீ பேசியிருக்கிறீரே, என்னோட நீ சொல்லி இருக்கிறீரே, நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை எனக்காக என்று சொல்லி நீங்கள் மன தாழ்மையோட தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் செய்வார். அவர் ஆம் என்றும் ஆமேன் என்று செய்வார். இன்று இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உன்னோட கூட பேசுகிறார். என் அன்பு மகனே, மகளே, அவர் உனக்கு என்ன சொன்னாரோ அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. நீ நம்ப வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையை. ஈசாக்கு நம்பினான், வறண்ட நிலத்தில் அவன் நம்பினான், வாழ்வாதாரம் இல்லாத சூழ்நிலையில நம்பினான். விதை என்று சொல்லும் பொழுது அவன் விதைக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் பாருங்க, ஆங்கிலத்தில் அழகா இப்படி சொல்லப்படலாம், he started with 0 but ended with 100. அவன் ஆரம்பிக்கும் போது 0 ஆரம்பிச்சான், ஆனா முடியும் போதோ 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். இன்னைக்கு நீங்க ஊர்ல இருந்து வரும்போது பெரிய கனவோட வந்திருப்பீங்க. பக்ரைன்ல பா இருக்கிறதுலயே பெரிய தேசம்பா, நல்ல வருமானம் உள்ள தேசம்பா, அப்படியே ஊர்ல கடங்கிடம் வாங்கி எப்படியே செட்டில் ஆயிட்டு இங்க நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா இங்க வந்து பார்க்க தான் தெரியுது, ஐயோ முடியாத ஒரு சூழ்நிலை போல. அப்படி நிறைய பேருடைய கனவு அப்படியே தூக்கத்தின் போல இருக்கிறது. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஒரு முகாந்தரத்திற்காக கொண்டு வந்திருக்கிறார். அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ எந்த இடத்துல அவமானப்பட்டு தலை குனிந்து மௌனத்தோட நீ காணப்பட்டாயோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்க போகிறார். நீ கீழாகாமல் மேலாக இருக்க போகிறாய். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் தேவன் இதே தேசத்தில் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில பேர் சொல்றீங்க, ஐயா என்னுடைய அக்கவுண்ட் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, வீட்டுல ரொம்ப பிரஷர், ஊர்ல பணம் அனுப்பணும், ஒண்ணுமே முடியல, என்னால தலை சுத்துது, வருஷத்து ஆரம்பமே ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக ஒரு வழிவாசலை உண்டாக்க போகிறார். உங்களுக்காக ஒரு உதவியை செய்ய போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த மெசேஜ் உங்களுக்கு தான். சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை காண்பவரே, என்னை காப்பவரே, தேங்க்யூ லார்ட். உன்னை காண்கிற ஒரு தெய்வம் உண்டு, உன்னை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு. அதுதான் சொல்றார், உன் மீது நான் கண்ணோக்கமா இருக்கிறேன். சொல்றாரு பாருங்க ஆண்டவர், உன் மீது நான் கண்ணோக்கமா இருக்கிறேன், உன்னை பலகி பெருக செய்வேன். உண்மையிலே சொல்றேன், உண்மையிலே சொல்றேன். நீங்க வரும்போது எத்தனை பேருக்கு தலைவலி இருந்து தெரியுமா, மயக்கம் இருந்து தெரியுமா, சோறு வந்து தெரியுமா, முடியல, ஆபீஸ் முடிச்சுட்டு அப்படியே ஓடோடி வரீங்க. உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார், உன் சூழ்நிலையை பார்க்கிறார்.
சில பேர் சொல்றீங்க, நான் மாத்திரம் வேலை செய்யறேன், என் மனைவியும் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க, ஆனா அவங்க சரியான ஒரு வேலை கிடைக்கல. சில பேர் சொல்றீங்க, நான் ஒரு லேபரா இருக்கிறேன். சில பேர் சொல்றீங்க, நான் இதுவா இருக்கேன் அதுவா இருக்கிறேன், ஆனா நான் எதிர்பார்க்கிற ஒரு இன்க்ரீஸ் வரல, ஒரு பெருக்கம் வரல. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே மகளே, இந்த ஆண்டு நீ அறியாததும் உனக்கு கேட்டாததுமான பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், சொல்லுவோம், நான் அமர்வது நான் எழுவது நன்றா நீர் அறிந்திருக்கின்றீர். அப்பா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, உங்களை காண்கிறார். உங்கள் மேல கண்ணோக்கமா இருக்கிற, உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிற ஒரு சிறு குழந்தை நீங்க பாத்தீங்கன்னா, பெற்ற தாய் அந்த குழந்தை மீது ரொம்ப கண்ணோக்கமா இருப்பாங்க. ஏன்னா அது சிறு குழந்தை, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படிதான் ஆண்டவர் உங்களை தன் சொந்த பிள்ளையாய் பார்க்கிறார், சொந்த மகளா பார்க்கிறார். உங்களுக்கு என்னதான் வயதானாலும் கூட அவருடைய பார்வையில நீங்க பிள்ளைங்க தான். உங்களை நேசிக்கிறார், கண்ணோக்கமாய் பார்க்கிறார். என் பிள்ளைங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சூழ்நிலையை பார்க்காதீங்க, வருஷம் ஆரம்பம் இப்படி இருக்குன்னு சொல்லி யோசிக்காதீங்க. இன்னும் நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உங்க நம்பிக்கையை நீங்க விட்டு விடக்கூடாது, உறுதியா இருக்கணும். கர்த்தர் உங்களை நோக்கத்தோட இந்த தேசத்துல வச்சிருக்கிறார். அந்த தேசம், இந்த தேசத்துல அவருடைய சித்தம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைவேறி 100 மடங்கு உங்களை ஆஸ்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, சொல்லுங்க, என்னை காண்பவரே, அப்பா, தீனம் காப்பவரே, என்னை ஆராய்ந்து அறிகிறீங்க, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். ராபா சந்தே க்ளோரி, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எஸ் லார்ட், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், உம்மை உயர்த்துகிறோம். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நீங்க அமர்வதும் நீங்க எழுவதும், ஆமென். நான் அமர்வது நான் எழுவது, நான் அமர்வது நான் எழுவது நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். இரண்டாவது, வறண்ட நிலமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை அவர் பழகி பெருக செய்ய போகிறார். ரெண்டாவது, இந்த இடத்துல நீங்க ஒரு வேலை செய்யலாம், ஒரு தொழிலை செய்யணும்னு நினைக்கலாம், இல்ல செஞ்சிட்டு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகுகிறது. வேதாகமத்துல லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது பேதுருவை குறித்து நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான், நிறைய செய்திகளை நாம் கேட்டிருப்போம். பேதுருவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவர் ஒரு மீன் வியாபாரம் செய்தவராய் இருந்தார். ஆனால் அவர் நல்ல ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு அதிபராக கூட இருந்தார். நம்ம நினைக்கிறோம் ஒரு மீன்ஸ் வியாபாரம் செய்யறவங்கலாம் ஒரு சாதாரணமானவங்க கிடையாது. அந்த நாட்கள்ல அந்த மீன் வியாபாரம் செய்வது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலா இருந்தது. ஏன்னா வாழ்வாதாரத்திற்கு அந்த கடலை தான் அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. அப்போ பேதுரு அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் மீன் பிடிக்கிறவரா இருந்தார். அநேக மீன்களை அவர் பிடித்து விற்கக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் அன்று இரவு ராம் முழுவதும் அவர் பிரயாசப்படுகிறார், ஒன்றும் கூட அகப்படவில்லை. நாமும் கூட சில நேரத்துல தம் சொந்த பலத்தினால நிறைய செய்வோம். இதை படிக்கலாம், இந்த பிசினஸ் பண்ணலாம், இந்த வேலைக்கு போகலாம், இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சு நம்ம செய்வோம். ஆனால் நாம் சுய பலத்தினாலும்
சுய சிந்தையினாலும் சுயத்தினாலும் செய்யும் போது சில காரியத்தை நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. ஏன்னா மாம்சம் வெளிப்படுகிறது. அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது அவன் மாம்சத்தோட போராடுறான், ஆனா ஒண்ணுமே அவனுக்கு அகப்படல. அந்த நிமிஷத்துல யாருடைய வார்த்தையை அவன் கேட்கிறான் பாருங்க, இயேசுவின் வார்த்தையை கேட்கிறான். அந்த இயேசுவின் வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ ஆழமாய் வளைய வீசு. எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாம் வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு மேலோட்டமாய் வார்த்தையை கேட்பதற்காக அல்ல, ஆழமாய் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளை நித்திய ஜீவன் உண்டு. நீ ஆழமாய் அவரை நேசிக்கணும், ஆழமாய் அவருக்கு கீழ்ப்படியணும், ஆழமாய் அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும் போதுதான் நீ பலகி பெருகுவாய். அப்பொழுது பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்ட பின்புதான் அதை கீழ்ப்படுகிறான். நிறைய பேர் பாருங்க, வார்த்தையை கேட்கிறோம். அநேக ஊழியர்கள் வெள்ளி தேசத்திலிருந்து வராங்க, நம்ம போதகர் பிரசங்கம் பண்றாங்க, நிறைய பிரேயர் லீடர்ஸ்ல நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனாலும் அந்த வார்த்தைகளை இந்த காதுல நாம் கேட்டு மற்ற காதுல விட்டு விடுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அது கீழ்ப்படிந்து அதன்படி செய்யும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் பேதுரோடு பேசும்போது அவன் கீழ்ப்படுகிறான் பாருங்க. அவர் சொல்றத அப்படியே செய்யறான். அந்த வார்த்தை, இயேசுவின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியும் போதுதான் பாருங்க, அது வரைக்கும் இல்லாத ஒரு மீன் அவனுக்காகவே உருவாக்கப்பட்டது. நீ இதே பக்ரைன்ல நிறைய இடத்துக்கு போயிருப்ப, வேலை 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 வேலைன்ட்டு உனக்கு கிடைச்சிருக்காது. அதே இடத்துல நீ வேலை செஞ்சிருப்ப, சம்பளம் உயர்வே வந்திருக்காது. ஆனா நீ எப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீ செய்றியோ, நீ கேட்காததெல்லாம் உனக்கு கர்த்தர் செய்வார். நீ நம்பாத காரியம் எல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கும். அப்படிதான் பேதுருடைய வாழ்க்கையில நடந்தது. அவன் அல்லறான், அவனால முடியல, பெருகவே பண்ணுகிறவர், கண்ணோக்கமா இருந்து பெருக பண்ணுகிறார் பாருங்க. அவனுக்காகவே செய்யறார். சொல்லுங்க, எனக்காக செய்ய போகிறார், உனக்காக செய்ய போகிறார், உன் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக செய்ய போகிறார். ஏன்னா அன்றைக்கு பேதுரு, நல்லா கேளுங்க, அன்றைக்கு பேதுரு ஏசப்பா அப்படின்னு ஒரு கூப்பிட தெரியாது, பரிசுத்த ஆவியானவரே வாரும் என்று சொல்ல தெரியாது, நம்மள மாதிரி கைத்தட்டி பாடவும் தெரியாது, அழகா ட்ரெஸ் பண்ணி சர்ச்சில் அமரவும் தெரியாது. அப்படிப்பட்ட பேதுருவையே பலகி பெருக செஞ்சார்னா, நீங்க அவர் ஆராதிக்கிறீங்க, நன்றி சொல்றீங்க, அப்பான்னு கூப்பிடுறீங்க, அபிஷேகத்தை கொடுத்திருக்கிற, கிருபை கொடுத்திருக்கிறார். உனக்கு செய்யாம யாருக்கு ஆண்டவர் செய்ய போகிறார்? உனக்கு நன்மை செய்யாமல் யாருக்கு ஆண்டவர் நன்மை செய்ய போகிறார்? இந்த முதலாவது மாதத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோட பேசுகிறார். உன்னை நான் பலகி பெருகவே செய்ய போகிறேன். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17-21 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் தன் ஜனங்கள் அவரை நோக்கி 3000 பேர் வந்தவர்களை கடைசி நாள்ல சொல்றாரு, இந்த ஜனங்களை விரும்பி அனுப்ப எனக்கு மனதே இல்லைன்றார். விரும்பி அனுப்ப மனதே இல்லை. ஆண்டவருடைய என்ன தெரியுமா? அவரை தேடி யாரெல்லாம் வராங்களோ அவங்கள சும்மாவே அனுப்ப மாட்டார். தமிழ் மக்களுக்கு நமக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு, வந்தவர்களை வாழ வைப்பது தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு மொழியை சொல்லுவார்கள். அட்லீஸ்ட் ஒரு தண்ணினா கொடுத்து அனுப்புவோம். அப்போ நமக்கே அந்த இருதயம் இருக்குன்னா, ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க எப்படிங்க ஆண்டவர் வெறுமையை அனுப்புவார்? எப்படி உன்னை வெறுமையை அனுப்புவார்? அந்த நாட்களிலே ஒரு சிறிய மகனிடம் இருந்த மீனையும் அப்பத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுத்தார். அந்த ஜனங்கள் முழுவதும் திருப்தி அடைந்தார்கள். இன்றைக்கு சென்னையிலிருந்து வந்திருக்கிற உங்களை சந்திப்பதற்கு நான் ஏதோ கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வரல, நான் கொண்டு வந்தது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில 30, 60, 100 ஆசீர்வதிக்க போகிறார். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரம் அல்ல. நான் விசுவாசிக்கிறேன், அந்த 3000 பேர் 3 நாள்ல அமர்ந்தாங்க. அந்த மீனும் அப்பமும் சாப்பிட்டு ஜீரணமா இருக்கும். ஆனா நீங்க கேட்கிற வசனம் ஜீரணமாவாதும் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். உன்னை நான் கண்ணோக்கமா இருந்து உன்னை நான் பெருக செய்வேன். இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறத பார்த்து நீ ஆச்சரியப்பட போற. இது நீ எப்படி ஆகும்னு கேட்காத, பலத்தினால் அல்ல, பரக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆக போகிறது.
இது வரைக்கும் அவங்க பெரியவங்க, இவங்க பெரியவங்க, அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க சொன்ன. ஆனா உனக்குள்ள இருக்கிற பெரியவர் செய்ய போறார். இனிமேல் உனக்குள்ள ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் செய்ய போறத பார்த்து உன் கண்கள் ஆச்சரியப்பட போது உன் கை தானா தட்ட போகுது. நல்லா தட்டணுமே, இப்பவே தட்ட ஆரம்பிச்சிருக்கணுமே, இப்பவே தட்ட ஆரம்பிச்சிருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மியூசிக் அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க தேவனுடைய உடன்படிக்கையை பெற்றுக்கொண்ட சந்ததியா இருக்கிறீர்கள். மூணாவது பாருங்க, அவர் யாரை பலகி பெருக செய்ய போகிறார். யாருக்கு கண்ணோக்கமா இருக்கிற யார் மேல அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் வரங்கள் தேவை, இன்னும் எனக்கு கிருபை தேவை, இன்னும் எனக்கு அபிஷேகம் தேவை. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு பெருக செய்ய போகிறார். கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. சில பேர் நினைக்கிறீங்க, என்னுடைய அபிஷேகம் ஒரு டீச்சிங் மினிஸ்ட்ரி, என்னுடைய அபிஷேகம் ஒரு ப்ராஃபெட் மினிஸ்ட்ரி, என்னுடைய அபிஷேகம் ஒரு பிரீச்சிங் மினிஸ்ட்ரி, என்னுடைய அபிஷேகம் ஒரு மேய்ப்பனுடைய அபிஷேகம். ஆனா இந்த ஆண்டு 5 ஊழியத்தையும் உனக்கு கர்த்தர் கொடுக்க போறார். நீ பலகி பெருக செய்ய போறார். உன்னையே நீ சொல்லிக்காத, நான் இதுலதான் ஸ்பெசிபிக்கா இருப்பேன்ட்டு. இன்னைக்கு நீ பாடுறியா, நாளைக்கு உனக்கு ஜெபிக்க வைக்க போறாரு. நீ ஜெபிக்கிறியா, உனக்கு தரிசனத்தை கொடுக்க போறாரு. நீ தரிசனம் பாக்கிறியா, அதுக்கு வியாக்கியானத்தை சொல்ல கொடுக்க போறாரு. நீ இதெல்லாம் பெற்றுக்கொண்டியா, உனக்கு கனிகளை கொடுக்க போறாரு. இந்த ஆண்டு வரங்கள் எல்லாம் உனக்கு பெருக போகிறது, கனிகள் எல்லாம் பெருக போகிறது, ஊழியெல்லாம் பெருக போகிறது. ரபாபா கபாலா தூரபா ஷந்தே, நான் உன்னை பெருகவே பெருக செய்வேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 கனிகளை குறித்து பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12, 4, 11 வரங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இன்று உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் பெருகவே உன்னை பெருக செய்ய போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை பார்க்க போற. நல்ல கேளுங்க, நல்ல கேளுங்க. உன்னுடைய ஊழியத்துல ஒரு பெருக்கத்தை பார்க்க போற. உன்னுடைய ஜெப ஜீவியத்துல ஒரு பெருக்கத்தை நீ பார்க்க போற. மந்தமான சூழ்நிலை 2023 முடிந்து போனது. இந்த காலங்கள்ல உன்னை கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க வைக்க போகிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, சொல்லுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, அப்பா கூடுமே எல்லாம் கூடுமே. ஜீசஸ், உம்மாலே எல்லாம் கூடும். ஆராதிப்போம். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. முதல் தடவை வரங்களை ருசிச்சு பார்த்தவர் யார் தெரியுமா? முதல் தடவை வரங்களையும் வல்லமையையும் ருசிச்சு பார்த்தவர் யாருன்னா பேதுரு. முதல் தடவை அவர் ருசிச்சு பார்த்து 3000 பேருக்கு பிரசங்கம் பண்றார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வரங்களை கொடுத்து, ஒரு பேசவே தெரியாத ஒரு மனிதனுக்கு அந்த வரங்கள் கிரியை செய்து பாருங்க, பேச ஆரம்பிக்கிறார். அவரு நினைச்சதெல்லாம் வஞ்சிர மீன், வவ்வாள் மீன், இப்படிதான் பேசின ஒரு மனுஷன் முதல் தடவையா பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பேச ஆரம்பிக்கிறார். அந்த வரம் கிரியை செய்து. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஊழியத்தை முடிச்சிடுறாரு கிருபையினால. 2வது ஊழியம் ஒரு கர்த்தர் கொடுக்கிறார். என்ன ஊழியம் தெரியுமா? அவர் நடக்கும் போதே அவர் நிழலை பார்த்து ஜனங்கள் சுகமாகிறார்கள். அந்த கிருபை பெருகுது, அந்த மகிமை பெருகுது. இதுவரைக்கும் உன்னுடைய ஊழியம், உன்னுடைய ஜெபம், உன் ஜீவியம் ஒரு மாதிரி போயிருக்கலாம். ஆனா இனிமேல் மகிமையாய் கர்த்தர் நடத்த போகிறார். நெக்ஸ்ட் லெவல்ல பக்கத்துல சொல்லுங்க, அடுத்த லெவல் உனக்கு கர்த்தர் நடத்த போறார். கூடுமே எல்லாம் கூடுமே, சொல்லுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே. Glory. உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடு. சந்தோஷத்தோட கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. ஆராதிப்போம். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல.
பிரதரை நானமா பாடுறோம், பேதுரு அப்பவே பாடியிருப்பார். அப்பெல்லாம் பாட்டு புத்தகம்லாம் கிடையாது. ஏன்னா அவர் கை நீட்டுறாரு, பேதுரு நிழலை பார்த்து ஜனங்க சுகமாகறாங்க, பேசும்போது ரட்சிப்பு, பிசாசு ஓடுது. அவர் சொல்லியிருப்பாரு, உன் பேரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. ஆமென். உன் பேரால் கை நீட்டினா ரபஷதே நோய்கள் மறையுதையா. உன் பேரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. ஆமென். உன் பேரால் கை நீட்டினார் ரபஷதரலதியா நோய்கள் மறையுதையா. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா போற இடம் மருத்துவமனை, சாப்பிடுறது மருந்து. பேதுரு எந்த டாக்டர்லாம் படிக்கவே இல்லை, செத்தஸ்கோப்பம் வச்சுக்கல, டேப்லெட்டும் ஏறி கொடுக்கல. அவர் சொன்னது இயேசுவின் நாமம். ஆனா ஜனங்க இலவசமா சுகமடைந்தார்கள். நிழலை பார்த்து இது யாரால கூடும்? கூடுமே எல்லாம் கூடுமே. சொல்லுங்க, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது என்றும் இல்ல. சில பேர் கேட்பாங்க, சர்ச்சுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போலான்னு சொன்னேனே, முடியாது, நான் புதன்கிழமை போய் அவன் போனிய. என்னதான் மெசேஜ்? நீ சொல்லணும், அவர் என் மேல் கண்ணோக்கமா இருக்கிறார், என்னை பெருகவே பெருக செய்ய போகிற. கரங்களை தட்டி ஆண்டவரை மைப்படுத்துவோமா? நான்காவது, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை பார்த்து தேவனுடைய தூதன் சொல்லுகிறார், நீ வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடலின் மணல்களைப் போலவும் நான் உன்னை பெருகவே பெருக செய்வேன். ஏங்க அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வந்தது? ஏன்னா அவர் வயதாகி கூட ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்து, அந்த குழந்தையை பலியிடும்படியாய் அவர் முன் வந்ததனால இவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தாசன் என்பதை கர்த்தர் அறிந்து அவனை அப்படியே ஆசீர்வதித்தார். நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வேணும் வேணும்னு கேட்கிறோம். இந்த ஆசீர்வாதம் எப்படி வரும் தெரியுமா? ஜெபத்தினால வருமா? விசுவாசத்தினால வருமா? கொடுக்கிறதுனால வருமா? பக்கத்துல சொல்லுங்க, கீழ்ப்படிவதனால வரும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, உன் உத்தமத்திலே நீ உறுதியா இருக்கும் போது, அப்போதுதான் உன்னை ஆசீர்வதிப்பார். ரைட் ஃப்ரம் ஜெனசிஸ் டு த ரெவலேஷன், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் கர்த்தர். இதை நீ செஞ்சினா இதை நான் உனக்கு செய்வேன். இதுதான் அவருடைய லா. கர்த்தர் ஒரு மனிதன் அப்படியே ஆசீர்வதிக்க மாட்டார். நல்லா கேளுங்க, உனக்கு சுகம் என்பது இலவசம், ரட்சிப்பு என்பது இலவசம், சமாதானம் என்பது கூட இலவசம், பாவ மன்னிப்பு என்பது கூட இலவசம். ஆனால் ஆசீர்வாதம் என்பது இலவசம் கிடையாது. அதற்கு நீ பிரயாசப்படணும். கரங்களை தட்டுவோமா? ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வேறு, ஆசீர்வாதத்துக்குரிய மகிமையான வாக்குதத்துக்குரிய கீழ்ப்படிதலுக்குரிய அந்த நன்மை என்பது வேறு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் வயதாகியும் கூட தன் விசுவாசத்திலே உறுதியா இருந்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசத்தில் நம்ம உறுதியே இல்லை, சோர்ந்து போயிடுறோம். சர்ச்சுக்கு வந்தாதான் ஃபயரா இருக்கிறோம். சர்ச்சை விட்டு காலை எழுந்தி அப்படி ஆக்சிலேட்டர் காரை பிடிச்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு, நம்ம விசுவாசம் அப்படியே குறைஞ்சு போகுது. விசுவாசத்துல நாம் உறுதியா இருக்க வேண்டும். என் தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். ரபா ஷந்தே. இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது, thank you Holy Spirit, ஆபிரகாம் அவன் கர்த்தருக்கு மகிமையான ஒரு விசுவாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். ஆண்டவர் உனக்கு எல்லாமே கொடுத்துருவாரு. நல்லா கேளுங்க, எல்லாமே கொடுத்துருவாரு. கார் கொடுத்துருவாரு, வண்டி கொடுத்துருவாரு, வேலை கொடுத்துருவாரு, வீடு கொடுத்துருவாரு. ஆனா ஏதாவது ஒண்ணு அப்படியே வைப்பாரு, பெண்டிங்ல வைப்பாரு. எல்லாமே உனக்கு கொடுத்து கூட ஒன்ன வைப்பாரு. நீ அதுக்காக கெஞ்சுவ, ஆண்டவரே எனக்கு இது வேணும்ப்பா, ஆண்டவரே அதை எனக்கு கொடுங்கப்பா, ஆண்டவரே அதை செய்யுங்கப்பா. இதெல்லாம் செஞ்சவர் அதை செய்ய மாட்டாரா? ஏன் செய்யல?
ஏன் செய்யல? சப்போஸ் நீ கேட்டதோட கொடுத்துருவாரு, நல்லா கேளுங்க, நீ கேட்டதோட கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு என்ன பண்ணுவார்னா, நீ என்ன நேசிக்கிறியான்றத பாப்பாரு. பாருங்க, ஆபிரகாமுக்கு எல்லாமே கொடுத்தாரு. பெருமைப்படுத்தினார், ஆசீர்வதித்தார், வேலையாட்களை கொடுத்தார், எல்லாமே கொடுத்து ஒன்னே ஒண்ணு அப்படியே முள்ளா வச்சிருந்தாரு, குழந்தையை கொடுக்காம இருந்தார். சரி, இவன் உண்மை உள்ளவனா இருந்தா கொடுத்துடலான்னு கொடுத்துட்டாரு. கொடுத்த பின்பு அந்த குழந்தைய அவரே கேட்கிறார், பலியிடும்படி. நல்லா கேளுங்க, நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. கொடுத்து அவரே வாங்க மாட்டாரு, உன்னை பாப்பாரு, உன் இருதயம் எப்படி இருக்குன்னு பாப்பாரு. சில பேர் பொருத்தனை பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எனக்கு வேலை கிடைச்சா தசமபாகம் முதல்ல வைப்பேன், ஆனா ஃபர்ஸ்ட் ஊருக்கு அனுப்புவாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்கு கர்த்தர் இதை கொடுத்துட்டாருண்டா, நான் 10 மடங்கு அதிகமாவே செய்வேன் பாஸ்டர், ஆனா அவர் இருக்கவே மாட்டாரு. உன்னுடைய உத்தமத்தில் நீ உறுதியா இருக்கும் போதுதான் உன்னை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் தன் உத்தமத்தில் உறுதியா இருந்து தன் பலியிடும்படியா தன் மகனை பலியிடும்படி போகும்போதுதான் கர்த்தர் சொல்றாரு, அவன் மேல நீ கையை போடாத, உத்தமத்தை நான் பார்க்கிறேன், நீ விசுவாசம் உள்ளவன் என்பதை நான் தெரிஞ்சு கொள்றேன், இப்ப சொல்றேன், உன்னை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக செய்வேன். கரங்களை தட்டுவோமா? இதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நீ 2 ரூபாய் போட்டாலும் உன்னை ஆசீர்வதிப்பாரு, நீ 10 ரூபாய் போட்டாலும் உன்னை ஆசீர்வதிப்பாரு. நீ எதை விதைக்கிறியோ அதை தான் அறுப்ப. கரங்களை தட்டுவோமா? நல்லா புரிஞ்சுங்க. விவசாயி அறுவடையை பார்க்கணும்னா விதைச்சாதாங்க அறுவடையை பார்க்க முடியும். நீ விதைக்காம அறுவடையை பார்க்க, நிறைய பேர் இதுல தான் தப்பு பண்றீங்க. சுகம் என்பது கர்த்தர் உனக்கு கொடுத்துருவாரு, ரட்சிப்பு என்பது கொடுத்துருவாரு, சமாதானம் எல்லாம் கிடைச்சிரும். ஆசீர்வாதம் என்பது நீ விதைச்சாதான் கிடைக்க முடியும். கரங்களை தட்டுவோமா? நீ விதைக்காம அறுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்க, நீ விதைக்காம அறுக்கவே முடியாது. நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன், இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கஷ்டம்தான், உங்களுடைய வருமானத்திலிருந்து நீங்க தசமபாகம் கொடுக்கிறதோ, தசமபாகம் என்பது சபைக்கு நீங்க கொடுக்கறதில்ல, போதகருக்கு கொடுக்கறது இல்ல, உங்களை படைச்ச தேவனுக்கு நீங்க கொடுக்குறீங்க. அதை நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. ரபாலா தூரபா பாஸ்டர் இதெல்லாம் நீங்க பேசுங்க, நான் அவர் சொல்லவே இல்லை, இப்பதான் அவரை பார்க்கறேன். நான் ஆவியானவர் சொல்ற வார்த்தையை நான் சொல்றேன். ரபா ஷந்தே, தேங்க்யூ லார்ட். ஏன்னா என்னுடைய லைஃப்ல கர்த்தர் இதை கற்றுக் கொடுத்தார். ஒரு காலகட்டத்தில் ரொம்ப சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், நீ விதைய நீ ஊழியத்தில் விதையன்னாரு. நான் விசுவாசத்தில் விதைக்க கர்த்தருக்கு கொடுக்க என்னை தேவன் ஆஸ்வதிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு கடன் பிரச்சனையோடு இருக்கிறீங்க, எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ராபா ஷந்தே ரீபாலா தூரபா, பெரிய கனவோட வந்தீங்க இந்த ஊருக்கு, உங்களால முடியல, உண்மையிலே முடியல, கவலையோட இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் பெருக செய்யணும்னு விரும்புறேன்றார். உன்னை பெருக செய்யணும், வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடலின் மணல்களை போல உன்னை பெருக செய்யணும்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ண இந்த சபையில, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் மகிமைப்பட என் கையின் பிரயாசம், சொல்லுங்க, கரங்களை உயர்த்து பார்க்கலாம், என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே நீ சொல்லுகிற கற்பனைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? 5வது ரொம்ப முக்கியமானது, இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா வருது. 5வது, யாரை அவர் பெருக செய்கிறார், யார் மீது அவர் கண்ணோக்கமா இருக்கிறார்னா, நிறைய பேர் சொல்றது, கொஞ்சம் நெஞ்சு வலி வந்தாவே பயம் வந்துடும், கொஞ்சம் இரும்பல் சளி வந்தாவே கோவிடாப்பா அப்படின்னு யோசிக்க வந்துடும், கொஞ்சம் மயக்கம் வந்தாவே பிபியா அப்படின்னு எனக்கு வந்துடும், கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பஞ்சுனா சுகரா. இப்படி சில பேர் உங்கள் பலவீனத்தை குறித்து நீங்க பயந்து போறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் ஆயுசு நாட்களை நான் பெருக செய்ய போகிறேன். 5வது குறிப்பு, the lifespan shall be increased. உன்னுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக செய்ய போகிறார். உன் மேல கண்ணோக்கமா இருக்க விரும்புகிறார். ஏசாயா 38ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு மனிதனை பார்க்கிறோம், எசேக்கியா என்ற ஒரு ராஜா. இவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருது, நீ மரிக்க போற. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை நமக்கு வெளிப்பாடோ இல்ல நம்ம ஜெபிக்கும் போது ஒரு வெளிப்பாடு வந்தா நம்ம என்ன செய்வோம்? பயந்து போயிடுவோம். என்னடா இது, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருது. எசேக்கியாவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயம் இருந்தது. அவர் உடனே என்ன செஞ்சார் தெரியுமா?
தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். கர்த்தாவே, உமக்கு முன்பாக நான் சன்மார்க்கமா வாழ்ந்ததை நீ அறிவீர் என்று சொல்லி அவன் ஜெபித்த போது தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் மாற்றி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். கரங்களை தட்டுவோமா? என்ன செஞ்சார் தெரியுமா ஆண்டவர்? 15 ஆண்டுகள் அவருக்கு கூட்டி கொடுத்தார். மரிக்கணும். அவர் பாத்தீங்கன்னா அவர் மரிக்கணும். அவருடைய நேரத்தின்படி அவர் மரிக்கக்கூடிய ஒரு மனுஷன். இவர் செஞ்ச தர்மமோ, ஆண்டவருக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையும், ஜெபமோ, ஜீவியமோ கர்த்தருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். சில பேர் இங்க நினைக்கிறீங்க, ஆண்டவரே, என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் எனக்கு ஜீவனோ வைங்கப்பா. ஆண்டவரே, நான் ஊழியம் செய்யற வரைக்கும் எனக்கு பலனை கொடுங்கப்பா. ராபா ஷந்தே. ஆண்டவரே, நான் நிறைய பிரயாசப்பட்டு அந்த ஊருக்கு வந்திருக்கிறேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் பலத்தை கொடுங்க, கொஞ்சம் எனக்கு பலத்தை கொடுங்க. நான் இங்க உடம்பு சரியாம போயிட்டு நான் பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. இப்படி பல காரியங்கள் உன் சிந்தையில ஓடிக்கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோட பேசுகிறார். எப்படி எசேக்கியாவுடைய நாட்களை கர்த்தர் பெருக செய்தாரோ, இன்னைக்கு உன்னுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக செய்ய போகிறார். உன் மேல கண்ணோக்கமா இருக்கிறாருங்க. உன் மேல கண்ணோக்கமா இருக்கிறார். நோவாவனுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக செஞ்சார். ஏன் தெரியுமா? அவன் 120 வருஷம் வேலைக்கே போல. அவர் செஞ்ச வேலை பேழையை மட்டும்தான் உண்டாக்கினார். நீ சர்ச்சில் ஒரு சேர் போட்டா கூட அவருடைய பார்வையில ஒரு நாள் டிக்கு. நல்லா புரிஞ்சுங்க. உன் வண்டியில, உன் கார்ல ஒரு ஆத்மா லிப்ட் போட்டு கொண்டு வந்த பார் சர்ச்சி, அதையும் பாக்குறாரு. கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு உன்னால முடிஞ்ச டிரான்ஸ்பர் பண்ண பத்திய மணி, அதையும் கர்த்தர் பாக்குறாரு. கரங்களை தட்டுவோமா? அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. தூங்குறீங்களா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. இப்பதான் அப்படியே எழும்புது. சொன்னோம், glory be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த மனிதன் 120 ஆண்டுகள் தன் வாழ்நாள் முழுவதும் பேழையை உண்டாக்கினார். எத்தனை பேர் பிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்க பேங்க்ல? பாஸ்டர், நீங்க வேற, நீங்க பிக்ஸட் டெபாசிட்லாம் போயிட்டீங்க, பேங்க்ல அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்றீங்க. பிக்ஸட் டெபாசிட் போட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட்ல ஒரு மணி வரும் பேங்க்ல இருந்து. ஆனா பிக்ஸட் டெபாசிட்டை காட்டிலும் பரலோகத்துல நீங்க என்ன செய்றீங்களோ பல மடங்கு பல மடங்கு பல மடங்கு. ரபா பா 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 லா ரீமானா குரமானா தி ஹோரே ஷிகே நீ ஹோரே நீ தூரமானா தூரமானா தியோ. பல மடங்கை கர்த்தர் தருகிறார். நோவா 120 வருஷம் தான் வாழ்க்கையை கொடுத்தாங்க. ஆண்டவர் 780 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். கரங்களை தட்டுவோமா? பெருகவே பெருக செஞ்சாருங்க. இங்க சில பேர் சொல்றீங்க, என் கண் பார்வையே சரியில்லை பாஸ்டர், அடிக்கடிக்கு எனக்கு கால் வலி வருது பாஸ்டர், எனக்கு பேக் பெயின் இருக்கு பாஸ்டர், நான் உணவு சாப்பிட்றது போல டேப்லெட் சாப்பிட்டு இருக்கிறேன், ஏன் சில நேரத்தில் அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, சில நேரத்தில் இந்த கோல்டு காஃப், இப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய உறுப்புகள் எல்லாம் பலப்படுத்த போகிறார். உன்னை பெருகவே பெருக செய்ய போறார். உன் ஆயுசு நாட்கள். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த மெசேஜ் எனக்குன்னு சொல்றேன்? கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமம். ரபா பா லா து ரபா ஷந்தே. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளு. சொல்லுவோம், பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளு. துதிக்கிறோம், சொல்லுவோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம், அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். கண்ணமும் மகிமை சொல்லுவோம்,
உமக்கே செலுத்துகிறோம். துதியும் மனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எஸ் லார்ட். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஒரு லிஃப்ட் கொடுத்தா தேங்க்ஸ் சொல்றோம். யாராவது என்ன ஹெல்ப் பண்ணா தேங்க்ஸ் சொல்றோம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு நம்ம அப்பா, உன் ஆயுசு நாட்கள் நான் பெருக செய்ய போறேன்றார். எவ்வளவு நன்றி சொல்லணும். பாடுவோமா? துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஸ்தோத்திரம். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். அன்னைக்கு நோவாவுக்கு தெரியாது என் சரீரம் ஒரு ஆலயமா இருக்குன்ட்டு. நோவாவுக்கு தெரியாது இதெல்லாம் கர்த்தர் செய்யறாருன்ட்டு. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் உன் சரீரம் ஒரு தேவ ஆலயமா இருக்கு. ஆவியனர் உனக்குள்ள வாசமா இருக்கிறாருன்ட்டு. ஆவியனர் வரும்போது உனக்கு பலன் உண்டாகன்றது நல்லா தெரியும். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே. உயிரை கொடுக்கிற ஒரே ஆண்டவர் நம்ம இயேசு கிறிஸ்து தான். கரங்களை தட்டுவோமா? எப்படி உயிரை கொடுக்கிற ஒரு தெய்வம்னா அவர் நம்ம ஏசப்பா மட்டும்தான். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே. ஹாஸ்பிட்டல்ல போனா டிப்ஸ் ஏறும், ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் கொடுப்பாங்க. சர்ச்சுக்கு வந்தா பவர் ஏறும். இந்த பவரை நீ எப்படி தான் பெற்றுக்கொள்ளணும்? துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக பாடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் Glory. துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே சொல்லுங்க. பரலோகமே உம்மை துதிப்பதா. ரபஷந்தே glory. கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். அப்பா yes lord. உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே yes lord. கர்த்தாவே எழுந்தருளும். ஆறாவது குறிப்பு என்ன பெருக போகிறது? கடைசி நாட்களிலே என்ன பெருகும்? தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அறிவு பெருகுமா? அறிவு. கூகுள் என்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த கூகுள்ல நீங்க என்ன சர்ச் பண்ணாலும் ஆராய்ச்சி பண்ணாலும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு இடத்துக்கு போகணும்னா கூகுள் மேப் போட்டீங்கன்னா அது உன்னை நடத்திடும். அப்படி அறிவு பெருகிற காலங்களில வரப்போற நாட்களில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI என்ற ஒரு கண்டுபிடிப்பு பெருக போகிறது உலகம் முழுவதும். அப்படின்னா என்ன அப்படின்னா மனுஷன் இல்லாததை ரோபோ செய்யும். கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை சொல்லுகிறேன். மனுஷன் செய்யாததை ரோபோ செய்யும். அது பெருக போகிறது உலகத்தில் முழுமையாய். இன்னும் துபாய் தேசத்துல சிங்கப்பூர்ல நீங்க பாத்தீங்கன்னா இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்கிறது இல்ல, பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்றது இல்ல, ரோபோ செய்கிறது. இன்னும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா உன்னை அப்படியே ஸ்கேன் பண்ணிடும். நீ என்ன போயிட்டு ஸ்கேன் பண்ணிடும். நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? தொலைக்காட்சி வாசிக்கிறவர்கள் தேவையில்லை, ரோபோவே வாசிக்குது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஞானம், அறிவு பெருகக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. இன்னைக்கு கார்ல போயிட்டே இருப்போம். பெட்ரோல் போடணுமா? எடு டெபிட் கார்டு, எடு
கிரெடிட் கார்டு வரப்போற நாட்கள் அதெல்லாம் தேவையே இல்லை. உங்க மேல ஒரு சிப்பு குத்திடுவாங்க, அப்படி கை காமிச்சா அதுவே ஸ்கேன் ஆயிடும். ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கணுமா, தேவையே இல்லை, அதுவே உன்னை ரீட் பண்ணோம் போய் நிற்கும் போது. இப்படிப்பட்ட காலங்கள் கடைசி காலத்தில் வரப்போகிறது. அறிவு பெருக போகிறது. ரபாலா தூரபா ஷந்தே. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? கடைசி காலத்துல மனுஷனா இருக்க மாட்டான், மிஷினா இருப்பான். உன்னை ஆட்கொள்வதற்கு ஒரு மனிதன் உன்னை ஆளுகை செய்வான். நீ போவது, தூங்குவது, எழுந்துவது எல்லாமே உன்னை பார்த்துட்டே இருப்பான். கடைசி என்னதமாகும்? வேற கிரகம் உள்ள ஏலியன்ஸ் போன்றவர்கள்லாம் அப்படியே ஜாயிண்ட் ஆயிடுவாங்க. கடைசி நாட்கள்ல நடக்கக்கூடிய காரியத்தை நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இதிலிருந்து யார் தப்பித்துக் கொள்ள முடியும்? இதிலிருந்து யார் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால், வேதம் தெளிவாக கூறுகிறது, வேத அறிவிலே நாம் பெருக வேண்டும். கரங்களை தட்டுவோமா? உலக அறிவு ஒரு பக்கம் பெருகினாலும் மறுபக்கம் தேவனுடைய வசனத்திலும் வார்த்தையிலும் கிருபையிலும் அபிஷேகத்திலும் இரக்கத்திலும் பரிசுத்தத்திலும் நாம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். The more technology increase, it's the more dangerous to the world. உலகத்திலே அறிவும் மற்ற செயல்பாடுகளும் பெருக 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 பெருக. நீங்க பாருங்க, எதுக்கு ஓடிபி வைக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? என்னதான்? உன் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வந்துடுச்சு, வெளியில வந்துடுச்சு. உன்னை பத்தி ஃபுல்லா டேட்டாஸ் இருக்கு. நீ யாரு, என்ன செய்யற, நீ நினைப்ப நான் அனுப்புற வாட்ஸ்அப் யாருமே பார்க்கல, எங்க பாஸ்டர் பார்க்கல, யாருமே பார்க்கல. ஆனா உன்னை யாரும் பார்த்துட்டே இருப்பான். அது உனக்கு உன் டேட்டா அப்படியே இருக்கும், அவங்க கிட்ட இருக்கும். நீ என்ன செய்யற ஒவ்வொன்றும் அந்த டேட்டா அப்படியே ஃபில்லப்ல இருக்கும். அப்போ இப்பவே இந்த காலத்துல அறிவு பெருகுதுன்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க பாருங்க, 5 வருஷம் கழிச்சு பாருங்க. ஒரு காலத்துல நம்ம ஊர்ல எல்லாம் சைக்கிள்ல போயிருந்தோம், 2 வீலர் மாறிடுச்சு, இப்ப கார்லாம் ஈஸியா மாறிடுச்சு. என்ன சிரிக்கிறார் பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் கார் பறக்குங்க, கொஞ்ச நாள் கார் பறக்கும். இப்பெல்லாம் நீங்க பாவம் ரொம்ப விசா எடுத்துட்டு வந்திருக்கீங்க, ஒரு 10 வருஷம் விசாலாம் ஃப்ரீ. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நான் ஓனர் இல்ல, நடக்க போறத சொல்றேன். ஈஸியா ஃபிளைட்ல போயிட்டு வரீங்க, ஈஸியா போவீங்க, ஈஸியா போவீங்க. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, கடைசி காலம் சொல்லுங்க பார்க்கலாம். அறிவு பெருகும், அறிவு பெருகும் கடைசி காலத்தில். ரபா ஷது ரபாதியா. ஒரு காலத்துல நீங்களும் நானெல்லாம் நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாடணும். இப்ப பிள்ளைங்க செல்போன்ல விளையாடுதுங்க. அறிவு இதுல இருக்கு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயற்கை மாறி எல்லாம் செயற்கையா மாறிடுச்சு. எதுலயும் பாத்தீங்கன்னா நேச்சுரல்ஸ் கிடையாது, எல்லாமே ஆர்டிபிஷியல். இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒண்ணு நல்லா யோசிச்சு பாருங்க. பாஸ்டர் ஐயா இருக்காரு, பாஸ்டர் அம்மா இருக்கிறாரு, எவ்வளவு கடினமா இந்த சபையை நடத்திட்டாங்க. இவங்களுக்கு பிறகு எப்படி இருக்க போகுது? எப்படி இருக்க போகுது? நல்லா யோசிச்சு பாருங்க. எதுவும் மாறினாலும் சத்தியம் மாறக்கூடாது. கரங்களை தட்டுவோமா? நம்ம டி-ஷர்ட் போட்டுக்கலாம், ஜீன்ஸ் போட்டுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். உனக்குள்ள இருக்கிற பிரதிஷ்டை மாறக்கூடாது. கரங்களை தட்டுவோமா? நல்லா புரிஞ்சுங்க. நீ இந்த வெளி தேசத்துல தான் இருக்கிற, எல்லாமே இருக்கிற, ஆனால் உன்னை அழைச்ச தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நீ மறக்கவே கூடாது. அறிவு பெருகலாம், ஆனால் அவர் செஞ்ச உன்னோட உடன்படிக்கை ரபா ஷந்தே, அது ஒரு நாளும் மறக்கவே கூடாது. அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா. ஒரு நிமிஷம், நம்ம அண்ணன் எல்லா சிஸ்டர்ஸ்லாம் இங்க இருக்கிறீங்க. உங்களை மாத்திரம் ஆண்டவர் தொடாம இங்க கொண்டு வந்தாருன்னா உன் நிலைமை எப்படி இருந்தது யோசிச்சு பாரு. இந்த ஊர்ல உங்களை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளாம கேம்ப்லயோ, உங்க வீட்லயோ, உங்க வேலையிலயோ, பாஸ்டரோ அவங்க குழுவோ வந்து உங்களை சந்திக்காம ஆண்டவர் பத்தி சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா உன் நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாரு. எல்லாரும் உன்னை மறந்துட்டாங்க, ஆனா ஆண்டவர் உன்னை மறக்கல. கரங்களை தட்டுவோமா? அவர் அன்பு எவ்வளவு பெரிய அன்பு!
இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இந்த சபையை மக்களை ஆமென். இரவும் பகலும் என்னை நினைத்து ஃபாதர் இதுவரை நடத்தினீரே. சொல்லுவோம் நன்றி 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 ஐயா. ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. 100% நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்த இந்த ஊர்ல யாரும் சொல்ல முடியாது. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. ஆமென் glory. பலவீன நேரங்களில் ரபஷன் yes lord. பலன் தந்தீரையா. தனிமையிலே சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. wait 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 wait. நல்ல மனசின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. சும்மா மேலோட்டமா பாடாம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி ஐயா. ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இந்த விஞ்ஞானமான இந்த உலகத்துல அறிவு பெருகிற உலகத்துல சத்தியம் பெருகணும், சத்தியத்தை நீ அறிஞ்சிக்கணும்னு உன்னை சபையில கொண்டு வந்திருக்கிறாரு. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஓ எஸ் லார்ட். நன்றி நன்றி ஐயா. இன்னைக்கு இருக்கிற உலகம் இன்னைக்கு இருக்கிற சர்ச்சை எப்படிதான் இருக்கு? இன்னைக்கு இருக்கிற சர்ச் எல்லாம் குதிக்கணும், பயங்கரமா மியூசிக் வாசிக்கணும், கால் மேல கால் போட்டுக்கிட்டோம், எப்பனா வரலாம், எப்படின்னா பண்ணலாம், எதனா செய்யலாம். இன்னைக்கு இருக்கிற காலங்கள் அப்படி இருக்கு. ஆனா உங்களை உங்க போதகர் பரிசுத்தத்தோட ஒழுக்கத்தோட கற்பனையோட கூட வசனத்தோட நடந்ததுக்காக கரங்களை தட்டி இதுக்கு நீங்க நன்றி சொல்லணும். இதுக்கு நீங்க நன்றி சொல்லணும். பாருங்க, கடைசி காலத்துல ஆடுற கூட்டம்லாம் நிக்காது, பாடுற கூட்டம் நிக்காது, வார்த்தையை விசுவாசிக்கிற கூட்டம் தான் நிக்கும். கரங்களை தட்டுவோமா? நல்லா புரிஞ்சுங்க. ஆடுற கூட்டமும் பாடுற கூட்டம் அப்படியே ஓடிடும். ரபா சந்தே ரீமா கூரபலதிய ஆல் அட்ரஸ் இல்லாம போயிடும். வார்த்தைக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படுகிற ஜனங்கள் அவர்கள் நிலைத்து நிற்கிற பர்வதங்களை போல இருப்பார்களாம். இதுக்கு நீங்க நன்றி சொல்லணுமா இல்லையா? நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஊரி பாபால ரபஷந்தி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஏழாவது குறிப்பு, கடைசி குறிப்பு. எதை பெருக செய்ய போறாருன்னா உன் பாத்திரங்களை பெருக செய்ய போகிறார். பாத்திரம். நம்ம ஊர்ல என்ன செய்வோம்னா, ஒரு வீடு கட்டினா நிறைய பாத்திரங்கள்லாம் வாங்குவோம். திருமணம் ஆச்சுன்னா பாத்திரங்கள்லாம் செஞ்சு அப்படியே கொடுப்பாங்க. நம்ம வெளிநாட்டில் அதை செய்ய மாட்டோம். ஏன் தெரியுமா? எப்போ ஊரை போறோம் நமக்கே தெரியாது. ஆனா இருந்தாலும் வாங்கிடுவோம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, நான் உன்னை பெருக செய்ய போறேன். பாத்திரத்தல்ல, பாத்திரத்துக்குள்ள இருக்கிற எண்ணெயை நான் பெருக செய்ய போகிறேன். நீதான் பாத்திரமா இருக்கிறாய். உன் சரீரமான இந்த பாத்திரத்தை கர்த்தர் பெருக செய்யணும்னு விரும்புறாருங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். மிகுந்த வேதனையோட ஒரு தேவ மனுஷனோட ஓடி வரான்.
அப்ப அவர் கேட்கிறார், உங்ககிட்ட என்னமா இருக்கு? பாத்திரங்கள்ல ஒரு குடம் மாத்திரம் என்ன இருக்கு ஐயா? போ அகலார் வீட்டுல போய் எல்லாம் பாத்திரங்களை கொண்டு வா. She is going and collecting all the vessels. அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து இருக்கும் பொழுது தன் அறை வீட்டுக்குள்ளாக அவர் பிரவேசிக்கிறாள். அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாள். பர்வதத்திலிருந்து எண்ணெய் பொழிந்தது, மகிமையாய் பொழிந்தது. பாருங்க எவ்வளவு பேர் ஒரு ஆச்சரியம், எவ்வளவு பேர் ஒரு ஆச்சரியம். அப்பொழுது அந்த பாத்திரங்கள் பத்தல, அவ்வளவு எண்ணெய்கள் பெருகினது. நீ மெசேஜை பெருகவே பெருக செய்யற. கண்ணோக்கமா இருக்கிறவன் மேல பாருங்க, அந்த ஸ்திரீ மேல அவர் கண்ணோக்கமா இருந்தார் ஆண்டவர். பெருகவே பெருக செய்தார். அந்த பாத்திரத்தில் உள்ள எண்ணெய் பெருகினது. நீ கர்த்தருடைய வார்த்தை வருது, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்ய போகிறார். உன் தலையின் மீது அவர் வைக்கிற எண்ணெயின் அபிஷேகம் அது வர அப்படியே, thank you Lord, it's going to be overflow in Jesus name. உன் சிரசின் மீது வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் அது பெருகவே பெருக போகிறது. குறைவானது அல்ல. உன்னை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க போகிறார். சங்கீதக்காரன் சொன்னதை போல, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிற நான் தாட்சி அடையேன். என் தலை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த ஏழாவது குறிப்பில், இந்த புது வருஷத்துல, இந்த புதிய மாதத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோட பேசியிருக்கிறார். உன் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிய போகிறது. குறையவே இருக்காது, குறையவே இருக்காது. உன் அக்கவுண்ட்ல நிரம்பி இருக்க போது. இப்ப பார்த்தா நிறைய ஆமேன் வருது பாத்தீங்களா? இப்ப மட்டும் நல்ல ஆமேன் வருது. அல்லேலூயா. ஏன்னா அக்கவுண்ட் அதுதானே நமக்கு எல்லாருக்கும் தேவை. நீ விசுவாசிக்கணும். ரபா ஷதர லத ரமனதி ஹோ ரபா கபலதியா. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க போற சொல்றவங்க மாத்திரம், ஹல்லேலூயா, சொல்றவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். இந்த ஆண்டு எனக்கு எல்லாம் செய்து கொடுக்க போறேன், நான் பெருக போறேன் சொல்றவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க சீக்கிரம். ரபா ஷந்தே சொல்றவங்க மாத்திரம் விசுவாசத்தோட சொல்றவங்க மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லுங்க. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்ல மாட்சிமை நிறைந்தவரே, ஓ மகிமைக்கு பாத்திரரே, ஆராதிப்போம். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்தி. எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. சதத உயர்த்தி ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இன்று இரவு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் அவர் நல்லவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர். எஸ் லார்ட். வார்த்தையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நல்லவர், நீ பெருகவே பெருக செய்வாய். எஸ் லார்ட். வார்த்தையில் நீங்கள் நம்ப வேண்டும் அவரை. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லுங்க. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஐயா வாழ்க, நீ வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க,
என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. என்னை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. என்னை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரிபபகபா ரபஷதரலதியா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஊற்றுமப்பா ஊற்றுமப்பா வல்லமையின் அபிஷேகம் ஊற்றுமப்பா. அக்கினியால் என்னை மாற்றுமப்பா. வல்லமையின் ஆவியை ஊற்றுமப்பா. என்னை நிரப்பும் நிரப்பும் பரிசுத்தரே. என்னை நிரப்பும் நிரப்பும் பரிசுத்தரே. என்னை நிரப்பும் நிரப்பும் பரிசுத்தரே. என்னை நிரப்பும் நிரப்பும் பரிசுத்தரே. அவர் ஊற்றுகிறார். பெற்றுகள் 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 பெற்றுகள். ஒரு புதிய அபிஷேக வல்லமை உன் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னை நான் பெருகவே பெருக செய்வேன். உன்னை பெருகவே பெருக செய்வேன். உன் மீது கண்ணாமமாக இருப்பேன். ஊற்றுமையா ஊற்றுமையா வல்லமையை ஆவியை ஊற்றுமையா. ஊற்றுமையா ஊற்றுமையா ரபகபா ரிமானதுரலதனரன சந்தேன். ரிமலதுரனதரலதரலா. ரிமலதுரனதுரனதலா. ரபுனஹருக்கு நிகோராஷிகே. ரிமலதுரமலதுரானிகோ. ரிபபபபலதுமனதுரா. ரகுலதுரானதரலதா. ஹல்லேலூயா. நல்ல அப்படி நல்ல கரத்தை தட்டி கர்த்தருடைய ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.